இந்த வீடியோல நீங்க ஃப்ரெஞ்ச் இலகுவா கதைக்கிறதுக்கு தேவையான 50 வாக்கியங்கள்லாம் பார்க்க போறோம். இந்த வாக்கியங்களை நீங்க ஒரு நாள் கேட்டுட்டு விடாம தினமும் கேட்டுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை ஞாபகத்துல வச்சிருக்கிறது இலகுவா இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னா எனக்கு கமெண்ட்ல உய்யண்டு எழுதுங்க. என்னோட கூது ஃபோன்ஸு படிக்க விருப்பமானாக்கள் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதால சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவது வாக்கியம் என்னன்னு சொல்லி சொன்னா, j'aime la cuisine italienne. j'aime la cuisine italienne. என்றா எனக்கு இத்தாலிய உணவு வகைகள் பிடிக்கும். இதுல நாங்க என்ன verb பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா aimer. aimer. ரெண்டாவது, il fait beau aujourd'hui. il fait beau aujourd'hui. என்றா இன்று வானிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. இதுல என்ன verb பாவிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா faire. elle parle 3 langues. elle parle 3 langues. அவள் 3 மொழிகள் பேசுகிறாள். இதுல என்ன verb பாவிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா parler. parler. on se retrouve à 18h devant le cinéma. on se retrouve à 18h devant le cinéma. என்றா நாங்கள் மாலை 6 மணிக்கு சினிமாக்கு முன்பு சந்திப்போம். இதுல என்ன verb பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா se retrouver. என்றா இது le verb pronominalக்குள்ள வரும். se பாவிச்சிருக்கிறபடியா le verb pronominalக்குள்ள வரும். c'est une très bonne idée. c'est une très bonne idée. என்றா இது மிகவும் நல்ல யோசனை. இதுல என்ன verb பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா être. இதுல சேக்கு அப்போஸ்ட்ரோஃப் போட்டு est. இதுல est être verb. tu as raison, c'est mieux comme ça. tu as raison, c'est mieux comme ça. என்றா நீ சொல்வது சரிதான், இது மிகவும் நல்லது. இதுல tu as raison சொன்னா நீ சொல்றது சரி என்று அர்த்தத்துல வரும். இதுல avoir verb பாவிச்சிருக்கிறோம். அடுத்தது c'est mieux comme ça-ன்றது ஏற்கனவே முதல் வசனத்துல சொன்ன மாதிரி தான் இதுல être verb பாவிச்சிருக்கிறோம். le train arrive dans 10 minutes. le train arrive dans 10 minutes. என்றா ரெயின் இன்னும் 10 நிமிடத்தில் வரும். இதுல என்ன verb பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா arriver. arriver. nous partons en vacances demain. nous partons en vacances demain. என்றா நாங்கள் நாளை விடுமுறையில் செல்கிறோம். இதுல partons என்றது partir என்ற verb-ல இருந்து conjugation பண்ணி வந்திருக்கு. partir. il s'habite près du centre-ville. il s'habite près du centre-ville. என்றா அவர்கள் centre-ville-க்கு அருகில் வசிக்கிறார்கள். verb என்னன்னு சொல்லி சொன்னா habiter. habiter. c'est exactement ce que je cherchais. c'est exactement ce que je cherchais. என்றா இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இதுல être பாவிச்சிருக்கிறோம். c'est என்றதுக்கு être பாவிச்சிருக்கிறோம்.
அடுத்தது வந்து chercherன்றது இதுல verb என்னன்னு சொல்லி சொன்னா chercher. இது வந்து தேடுறதுன்ற அர்த்தத்துல வரும். On peut se voir demain si tu veux. On peut se voir demain si tu veux. என்ன நீ விரும்பினால் நாங்கள் நாளை சந்திப்போம். இதுல என்ன verb சொல்லி சொன்னா se voir. இதுவுமே le verb pronominalக்குள்ள வரும். Tout est prêt pour la fête. Tout est prêt pour la fête. என்ன விருந்துக்கு எல்லாம் தயாராக உள்ளது. இதுல வந்து être verb பாவிச்சிருக்கிறோம். Je t'attends depuis une heure. Je t'attends depuis une heure. நான் உனக்காக 1 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இதுல வந்து attendre attendre என்று சொல்லி சொன்னா காத்து கொண்டிருக்கிறது. Je vais réfléchir un peu. Je vais réfléchir un peu என்று சொன்னா நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். இதுல என்ன verb பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா aller verb வந்து conjugation பண்ணி je-க்கு vais என்று எழுதி அங்கால infinitive réfléchir எழுதியிருக்கிறோம். இது நாங்க வந்து le futur proche என்று சொல்லுவோம். Je veux commander par téléphone. Je veux commander par téléphone என்றா நான் தொலைபேசி மூலம் ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். commander என்று சொன்னா நாங்க பொருட்களை வந்து ஆர்டர் செய்கிறது. இதுல வந்து vous என்றது vouloir verb. அதே மாதிரி commander என்று சொல்றது இதுவுமே வந்து l'infinitive வந்திருக்குது. conjugation பண்ணாம அப்படியே verb வந்து முழுமையாக வந்திருக்குது. Je veux faire une réservation. Je veux faire une réservation சொன்னா நான் ஒரு முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுலயுமே vouloir verb-ஓட faire வந்து l'infinitive வந்திருக்கு. On sort quand il arrête de pleuvoir. On sort quand il arrête de pleuvoir. என்றா மழை நின்றவுடன் நாங்கள் வெளியே செல்வோம். இதுல வந்து sort என்றது sortir. arrête என்றது arrêter. மற்றது வந்து pleuvoir வந்து l'infinitive வந்திருக்கு. Il faut que je parte maintenant. Il faut que je parte maintenant. என்றா நான் இப்போது போக வேண்டும். இத வந்து நாங்கள் le subjonctif ன்னு சொல்லுவோம். il faut que ஓட சேர்ந்து அங்கால partir verb வந்து part ன்னு வந்திருக்கு. J'ai besoin d'un bout de temps pour réfléchir. J'ai besoin d'un bout de temps pour réfléchir. என்றா நான் யோசிப்பதற்கு எனக்கு கொஞ்ச நேரம் தேவை. இதுல வந்து j'ai என்றது avoir verb. அதே மாதிரி l'infinitive வந்திருக்கிறது réfléchir. Je suis en train de faire les courses. Je suis en train de faire les courses. என்றா நான் வந்து ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கிறேன். இதுல வந்து je suis என்றது être verb. அடுத்தது வந்து faire என்றது l'infinitive வந்திருக்குது. அடுத்ததா நான் சொல்ல போறது வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷன். முதலாவது வந்து je ne m'y attendais pas. Je ne m'y attendais pas ன்னு சொன்னா நான் இதை எதிர்பார்க்கவில்லை. சரியா? Ça ne me dérange pas. Ça ne me dérange pas ன்னு சொன்னா எனக்கு தொந்தரவு எதுவும் இல்லை. Je ne comprends pas ce que tu dis. Je ne comprends pas ce que tu dis. என்றா நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு விளங்கவில்லை. comprend என்றது comprendre என்ற verbல இருந்து
வந்திருக்கு. அதே மாதிரி தி என்றது dire. Il n'a jamais visité Paris. Il n'a jamais visité Paris. என்றால் அவன் ஒருபோதும் பாரிக்கு சென்றதில்லை. இதுல வந்து avoir என்றது avoir verb, அதோட visiter என்றது visiter verb participe passé formula இது வந்திருக்கு. இப்படி வந்தா இது வந்து le passé composé, இறந்த காலம். Elle ne mange pas de viande. Elle ne mange pas de viande என்றால் அவள் இறைச்சி சாப்பிடுவதில்லை. இதுல என்ன verb சொல்லி சொன்னா manger. Manger. Ils ne sont plus à la maison. Ils ne sont plus à la maison. என்றால் அவர்கள் இப்போது வீட்டில் இல்லை. sont என்றது verb être. Je n'ai rien entendu. Je n'ai rien entendu. என்றால் எனக்கு எதுவும் கேட்கவில்லை. இதுலயுமே avoir பாவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி entendre verb participe passé வடிவம் சேர்த்திருக்கிறோம். Il n'y a personne dans la rue. Il n'y a personne dans la rue. என்ற வீதியில் யாரும் இல்லை. இதுல வந்து இந்த person என்றது யாரும் இல்லை என்ற அர்த்தத்துல வரும். நு பெர்சன் இது நாங்க சேர்த்து எழுதினோம்னு சொன்னா, ஒரு இடத்துல நீங்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல போறீங்கன்னு சொன்னா il n'y a personne என்றாலே யாரும் இல்லை என்ற அர்த்தத்துல வரும். Il ne sait pas quoi faire. Il ne sait pas quoi faire. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதுல சே என்றது savoir என்ற தெரிந்து கொள்றது என்ற அர்த்தத்துல வரும். savoir verb. அதே மாதிரி l'infinitive faire. Elle n'est pas encore arrivée. Elle n'est pas encore arrivée. என்ற அவள் இன்னும் வரவில்லை. இதுல வந்து être verb-ஓட arriver verb-ட participe passé வடிவம் வந்திருக்கு. இதுவுமே passé composé, இறந்த கால வடிவம். Je ne connais personne ici. Je ne connais personne ici. இதுவுமே ஆட்கள் தெரியாத அர்த்தத்துல வந்திருக்கு. எனக்கு இங்கு யாரையுமே தெரியாது. connaître verb-க்கு வந்திருக்கு. அதே மாதிரி ne personne பாவிச்சிருக்கு. Nous n'avons pas assez de temps. Nous n'avons pas assez de temps. என்றா எங்களுக்கு போதுமான நேரம் இல்லை. இதுல avons என்றது avoir verb. Je ne peux pas t'aider cette fois. Je ne peux pas t'aider cette fois. என்றா இந்த முறை உனக்கு என்னால் உதவ முடியாது. இதுல பு என்றது pouvoir verb, முடியும் என்ற அர்த்தத்துல இருக்கு. ஆனா இதுல நு பா வந்தபடிய நாங்க முடியாது என்ற அர்த்தத்துல எடுக்கணும். அதே மாதிரி எதே verb வந்து l'infinitive வந்திருக்கு. Il ne fait jamais attention. Il ne fait jamais attention. என்றா அவன் ஒருபோதும் கவனம் செலுத்தவில்லை. இதுல என்ன verb பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா faire. அதே மாதிரி இந்த ne jamais பாவிக்கிறது வந்து ஒருபோதும் செய்யவில்லை என்ற அர்த்தத்துல வரும். Je n'ai pas envie de sortir ce soir. Je n'ai pas envie de sortir ce soir. இன்று இரவு எனக்கு வெளியில் செல்ல விருப்பம் இல்லை. இதுலயுமே வந்து avoir verb பாவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி sortir என்றது l'infinitive வந்திருக்கு. Est-ce que tu veux venir avec moi? Est-ce que tu veux venir avec moi? நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? இதுல வந்து vous வந்திருக்கு, vouloir. venir வந்து l'infinitive வந்திருக்கு.
Je suis pressé, on en parle plus tard. Je suis pressé, on en parle plus tard. என்ன நான் அவசரத்தில் இருக்கிறேன், நாங்கள் பிறகு கதைப்போமா. இதுல வந்து suis என்றது être verba வந்திருக்கு. அதே மாதிரி parle என்றது parler verba வந்திருக்கு. Comment s'est passée ta journée? Comment s'est passée ta journée? என்ன உன்னுடைய நாள் எப்படி இருந்தது. இதுலயுமே வந்து பாருங்க être verb வந்திருக்கு. அதே மாதிரி passer என்ற verb participe passer வந்திருக்கு. அதோட சேர்த்து இது வந்து se passer le verb pronominal அதே மாதிரி passer composé வந்திருக்கு. Tu vas faire quoi après? Tu vas faire quoi après? என்ன நீ அடுத்து என்ன செய்ய போகிறாய். இது வந்து le futur proche எதிர்காலத்துக்குரிய கேள்வியா வந்திருக்கு. இதுல வந்து aller verb வந்து conjugation பண்ணி வாண்டு வந்திருக்கு. அதோட சேர்த்து l'infinitive வந்திருக்கு faire. Tu vas au travail à quelle heure? Tu vas au travail à quelle heure? நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு செல்கிறாய். இதுல வந்து aller verb வந்து பாவிச்சிருக்கிறோம். Je n'ai pas eu le temps de finir. Je n'ai pas eu le temps de finir. எனக்கு முடிக்க நேரம் இல்லை. இதுல வந்து avoir பாவிச்சிருக்கிறோம். அதோட சேர்த்து avoir participe passé வடிவமும் பாவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி finir l'infinitive பாவிச்சிருக்கிறோம். Tu as eu des nouvelles? Tu as eu des nouvelles? என்ற உன்னிடம் ஏதாவது புது விடயம் இருக்கிறதா. இதுல வந்து avoir verb தம் ரெண்டுமே பாவிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து avoir conjugation பண்ணி பாவிச்சிருக்கிறோம் ஆண்டு, மற்றது வந்து avoir participe passé வடிவம் பாவிச்சிருக்கிறோம். Qu'est-ce qui ne va pas? Qu'est-ce qui ne va pas? என்றா என்ன சரியில்லை. Qu'est-ce qui ne va pas? என்றா என்ன சரியில்லை. இதுல வந்து aller verb பாவிச்சிருக்கிறோம். Tu ne trouves pas que c'est bizarre? Tu ne trouves pas que c'est bizarre? என்றா இது வந்து வினோதமா இருக்கிறது என்று நீ நினைக்கவில்லையா. இதுல வந்து என்ன பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டேன்னா trouver trouver verb பாவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி être verbும் பாவிச்சிருக்கிறோம். Tu penses que c'est possible? Tu penses que c'est possible? இது சாத்தியம் என்று நினைக்கிறாயா. இதுல வந்து penser அதே மாதிரி être verbும் பாவிச்சிருக்கிறோம். Tu as vu ce qu'il a dit? Tu as vu ce qu'il a dit? அவன் என்ன சொன்னவன் என்று நீ பார்த்தாயா என்றா இதுல வந்து vu என்றது voir என்ற verb அர்த்தம். இது வந்து passé composé வந்திருக்குது. அதே மாதிரி il a dit ce qu'il a dit வந்து இதுலயுமே வந்து passé composé தான். அவ்வாறோட dire verb participe passé வடிவம் வந்திருக்குது. Tu as reçu mon message? Tu as reçu mon message? என்றா என்னுடைய செய்தி உனக்கு கிடைத்ததா. recevoir reçu என்றது recevoir. On fait quoi demain? On fait quoi demain? நாங்கள் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம். இதுல வந்து faire verb வந்து பாவிச்சிருக்கிறோம். Tu es sérieux? Tu es sérieux? என்ன நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா என்ன. இதுல வந்து être verb வந்து நாங்க பாவிச்சிருக்கிறோம். அடுத்தது கடைசியா ஒரு வசனம் பார்க்க போறோம். Tu pars quand? Tu pars quand? என்றா நீ எப்போது போகிறாய். இதுல வந்து என்ன verb பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லிச்சேன்னா partir partir என்ற verb பாவிச்சிருக்கிறோம். இந்த 50 வாக்கியங்களுமே மிகவும் முக்கியமான வாக்கியங்கள். இதுல வந்து
எல்லா வேர்புகளும் வினைச்சொற்களும் கலந்திருக்கு. நிறைய உங்களுக்கு தெரியாத புது புது சொற்கள் இருக்கலாம். அதே மாதிரி 2 எக்ஸ்பிரஷன் சேர்த்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களாலேயுமே பிரெஞ்சை வந்து ஓரளவுக்கு ஃப்ளூயிடிட்டியா கதைக்க முடியும். இந்த வாக்கியங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு சொன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து உய் என்று எழுதுங்க.